ஸோ ஹே கைஸ் லெட் சி லைக் இந்த மூமெண்ட்டில் உங்கள் பர்சன் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ தேர் ஒன் ஆர் டூ மெசேஜஸ். ஐ ஃபீல் இன்செக்யூர்ட் அரவுண்ட் யூ. ஓகே, ஸோ மேபி நீங்கள் வந்து லைக் உங்களோட பர்சனை லிட்டில் பிட் ஏதாவது ஒரு சில கம்ஃபர்டபுளாக நீங்கள் வச்சுக்காமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பர்சன் லைக் அந்த மாதிரி தான் லைக் ஏதோ ஒரு மாதிரி ஐ ஃபீல் இன்செக்யூர்ட் அரௌண்ட் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள நீங்கள் செக்யூராக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஸ்டில் ஐ திங்க் நீங்கள் அவங்களோட சைட்லேருந்து ஏதாவது ஒரு சில எஃபர்ட் இந்த பர்சன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஐ திங்க் யூ ஆர் ஸோ அடோரபிள். ஸோ அட் த சேம் டைம் இந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பியூட்டி எதுவாக இருந்தாலும் சரி, லைக் உங்களோட கேரக்டராக இருக்கட்டும், உங்களோட தோற்றமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த பர்சன் வந்து லைக் ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அட் த சேம் டைம் யூ brought the life back into my life. ஸோ அவங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும் அண்ட் அவங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சனாக நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்றதும் இந்த பர்சனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எஸ் இந்த பர்சன் உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் லைக் ஒன்லி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்னு கிடையாது, பொதுவாக உங்களோட கேரக்டர், உங்களோட பிஹேவியர் எல்லாமே சேர்த்து தான்.